வசந்தோத்சவம் இந்த பெயரை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரும்பாலான திவதேசங்களிலே வைகாசி மாதத்திலே இந்த வசந்தோத்சவமானது நடைபெறும். அதுபோலவே திருவரங்கம் பெரிய கோவிலிலும் வைகாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அன்று முடியும்படிக்கு 9 நாள்கள் இந்த வசந்தோத்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. அது எப்படி நடைபெறுகிறதுன்னு இப்பொழுது பார்ப்போமா? இந்த வசந்தோத்சவ மண்டபம் என்று ஒரு அழகான மண்டபம் அமைந்திருக்கிறது. 5வது பிராகாரத்தினுடைய மேற்கு புறத்திலே, அதாவது சக்கரத்தாழ்வார் சந்நிதின்னு நமக்கு தெரியுமே, அந்த சந்நிதிக்கு அருகிலே ஒரு 3-4 ஏக்கர் பரப்பளவிலே ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு நடுவிலே ஒரு அழகான வசந்த மண்டபம். அந்த வசந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு சின்ன குளம். அந்த குளத்துக்கு நடுவிலே ஒரு மைய மண்டபம். இங்குதான் நம்பெருமாள் எழுந்தருள்கிறார் வசந்தோத்சவத்திற்கு. பொதுவாக முதல் திருநாள், 7ஆம் திருநாள், இந்த 2 நாள்களும் நம்பெருமாள் அவருடைய உபய நாச்சிமார்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீதேவி தாயார், பூமி தேவி தாயாரோடு புறப்பட்டு இந்த வசந்தோத்சவ மண்டபத்திலே வந்து அங்கு எழுந்தருள்வர். மீதி நாள்கள் 8 நாள்கள் வரை உள்ள மீதி நாள்கள் எல்லாம் நம்பெருமாள் தனியாக புறப்பட்டு எழுந்தருள்கிறார். அப்படி புறப்படும் பொழுது நிறைய திருவாபரணங்கள், திருமாலை சாத்தி கொண்டு, தலையிலே புஷ்பத்தை சாத்தி கொண்டு, திருமார்பிலே சந்தனம், திருக்கையிலே சந்தனம் எல்லாவற்றையும் சாத்தி கொண்டு, உடம்பெல்லாம் குங்குமப்பூவை எல்லாம் சாத்தி கொண்டு, வசந்தோத்சவத்துக்கு ஏற்ற வடிவை கொண்டு இந்த தோட்டத்திற்கு வருவர். இந்த தோட்டத்திற்குள்ளே வசந்த மண்டபம் இருக்கிறது. அதற்குள்ளே ஒரு குளம் இருக்கிறதுன்னு பார்த்தோமே. அந்த குளத்தை சுற்றி உள்ள பகுதிகளிலே தன்னுடைய ஒய்யார நடையாலே உலாவி அருள்கிறார் நம்பெருமாள். உலாவி விட்டு இந்த குளத்திற்கு நடுவிலே இருக்கக்கூடிய மண்டபத்திலே எழுந்தருள்கிறார். இங்குதானே இந்த வெயில் காலத்திலே சிரமம் தீர வீத்திருக்கிறார் நம்பெருமாள். அங்கு திருவாராதனங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. திருவாராதனம் முடிந்தவுடன் சூர்ணாபிஷேகம் என்று ஒன்று நடைபெறும். சூர்ணம் என்றால் மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடியை பச்சகல்பூரத்தோடு கலந்து அர்ச்சகர்கள் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அப்படி அந்த மீதி சூர்ணத்தை பிரசாதமாக அனைவருக்கும் கொடுக்கிறார்கள். இந்த உற்சவமானது முடிந்தவுடன் இரவு பொழுதிலே அந்த வசந்த மண்டபத்திலிருந்து பெருமாள் புறப்பட்டு அங்கிருந்து நேராக தாயார் சந்நிதிக்கு செல்கிறார். அப்பொழுது அத்தியாபக சுவாமிகள் அருளி செயலிலே உள்ள இயற்பா பிரபந்தங்களை எல்லாம் சேவிக்கிறார்கள். தாயார் சந்நிதியிலே மங்களார்த்தி நடக்கிறது நம்பெருமாளுக்கு. அது முடிந்து மறுபடி உள்ளே எழுந்தருள்கிறார். இப்படித்தான் 8 நாள்கள் தினந்தோறும் வசந்த மண்டபத்திற்கு சென்று இந்த வெயில் காலத்திலே அந்த தோட்டத்திற்கு நடுவிலே, அந்த குளத்திற்கு நடுவிலே, அந்த மண்டபத்திலே அழகாக வீத்திருந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரிகிறார் நம்பெருமாள். மேலே 9ஆம் நாள் என்ன நடக்கிறது நாம் தொடர்ந்து பார்ப்போம்.